இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் உணர வேண்டிய பதிவு. இப்போ சிவானுபவம் பெற வேண்டும் என்றாலோ, சிவபக்தியில் நாம் செல்கின்றோம் என்றாலோ கண்டிப்பாக இந்த சில விஷயங்களை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த சிவபக்தியில் இருக்க நண்பர்களோட இதை பகிர்ந்துக்குங்க. அவங்களும் சில விஷயங்களை நாம் அடுத்த நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இதில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, வாழ்க்கையில் நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். நம்ம கணக்கு எப்போவுமே தப்பாக தான் போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இறைவன் போட்ட கணக்கு ஒன்று இருக்கும். அந்த கணக்கின்படி நாம் இந்தந்த நேரத்தில் வேலைகளை செய்ய வேண்டும் என்றிருந்தால் அவ்வேலைகளை செய்து கொண்டே செல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இறைவன் நமக்கு கெடுதல் நினைக்க மாட்டார். நம் கர்மத்தை தீர்ப்பதற்காகத்தான் இங்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதற்கான வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பார். இறைவன் எந்த திசையை காட்டுகிறாரோ அத்திசையிலே நாம் பயணிப்பது, அவ்வாறே அதை ஏற்றுக்கொள்வதும் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். சரி, என்ன விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும், எது எப்படி நடந்தாலும் அவ்வண்ணமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருத்தல் வேண்டும். ரொம்ப அடிப்படையான விஷயம், ரொம்ப அடிப்படையான விஷயம். வருவதை அவ்வாறே ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது எப்போதுமே அடியேன் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் இதில் உள்ள அர்த்தம் மிக பெரியது. இப்போ எல்லாருமே நம்ம கர்மத்தை குறைப்பது, நம் வினை பயனை குறைப்பதற்கு எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், எந்த இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிறத எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா பக்கமும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஞானியர்களும் சரி, சைவ சித்தாந்தவாதிகளும் சரி, இன்னும் சித்தர்களும் சரி, தெளிவாக எடுத்துரைப்பது, உன்னில் இருக்கும் இறைவனை காணாவிட்டால் நீ எங்கு சென்றும் இறைவனை காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்கு சென்றும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கும் போது எவ்வாலயத்திற்கு சென்றாலும் அங்கு இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நீங்க அங்க போய் பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக நமது கர்மம் கழிந்து விட போகிறதான கிடையாது. அது ஒரு மன திருப்திக்கு, அது ஒரு மன திருப்திக்கு மட்டுமே அந்த பரிகாரங்கள் எல்லாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த கர்மத்தை குறைப்பதற்கு என்னதான் வழி? ஒரு விஷயம், சஞ்சித கர்மா பிராரத்த கர்மா அப்படின்ட்டு இருக்கு. இந்த நிகழ்காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய கர்மாவை இறைவன் கொடுத்து அனுப்பி இருக்கிறார். இதை நீ அனுபவிச்சுட்டு வா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது, இதை நீ அனுபவிச்சுட்டு வானா அப்போ இது இல்லாமல் இன்னும் கர்மம் நிறைய இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். சஞ்சித கர்மாவிலே அவை அனைத்தும் இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் தோன்றி உலகம் தோன்றின காலத்திலிருந்து எத்தனையோ லட்சம் பிறவுகளை எடுத்திருப்போம். அதில் நல்வினை தீவினை இது எல்லாமே நாம் செய்ததின் பொருட்டு இன்று இங்கே ஒரு மனித பிறவியாக எடுத்திருக்கிறோம். அது மனித பிறவி சாதாரணமாக எடுக்க முடியாது. நாம் செய்த கர்மத்தை கழித்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இப்பிறவி. அப்ப கொடுக்கப்பட்ட பிறவியிலே நாம் கர்மத்தை கழிக்க வேண்டும். நீங்க புதிதா ஒரு கர்மத்தை செய்கின்றீர்கள். இந்த பார்த்த கர்மாவை கடைபிடிக்கும் போது, இதை கழித்துக் கொள்ளும் பொழுது நாம் நிகழ்காலத்திலே செய்கின்ற ஒரு சில விஷயங்கள் புதிதாக ஒரு வினையை தோற்றுவிக்கின்றன. அவை அடுத்த ஜென்மாவிற்கு செல்கின்றன. அப்படிங்கும் போது இந்த சுழற்சி எப்பொழுது முடியும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள உண்டாகுது அல்லவா? ஏற்கனவே ஒரு பெரிய மூட்டை இருக்கு. இப்ப நம்ம வீட்டில எல்லாம் அரிசி மூட்டையிலிருந்து அப்படியே அரிசி எடுக்கிறது கிடையாது. நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மூட்டை மூட்டையா அரிசி அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல இருந்து ஒரு சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சுக்குவோம் அரிசியை. சின்ன பாத்திரத்துல அரிசியை எடுத்து வச்சுக்கிறோம். அதுல இருந்து எடுத்து தான் என்ன பண்றோம்னா சாப்பாடு சமைக்கிறோம். அதே போலதான் அரிசி மூட்டை மாதிரி நமக்கு ஒரு கர்ம பதிவு நிறைய இருக்கு. அத்தனையும் தூக்கி நம்ம முதுகுல சுமக்க முடியாது. அப்படிங்கிறதுனால ஒரு சின்ன பாத்திரத்துல என்ன பண்றோம் அப்படின்னா அரிசி எடுத்து வைக்கிற மாதிரி கொஞ்சமா அதுல இருக்க கர்மாவை எடுத்து இறைவன் நம்ம கிட்ட இப்ப கொடுத்து விட்டுட்டார். இதை மட்டும் அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு கொடுத்து விட்டுட்டார். அப்ப அந்த மூட்டையை எப்ப தீக்கிறது? நிகழ்காலத்திற்கு வந்த கர்மத்தை நம்ம முழுவதுமாக அழித்து விட்டோம், அதை நிவர்த்தி செய்து விட்டோம் அப்படின்னா இன்னொரு பிறப்பு எடுக்கும் பொழுது அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய வேறு சில கர்மாக்களை நமக்கு கொடுத்து அதை கழிச்சிட்டு வா அப்படின்ட்டு கொடுப்பார்.
அப்படியே ஒவ்வொரு பிறவியாக அதுவும் ஞானம் பெற்றவராக இருந்தால்தான் இப்படி நம்மால் யோசிக்க முடியும், கர்மத்தை தீர்க்க முடியுமே என்று. அப்ப அந்த ஞானத்தோடு கூடிய பிறப்பு வேண்டும் அப்படின்னா இறைவனிடம் மன்றாடி கேட்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஐயா, பிறப்புங்கிறது சரி, அது ஒரு பிணி, எனக்கு கொடுத்துட்ட, நான் அந்த கர்மாவை போக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அப்ப அதற்கான வழியை காட்டு, வழியை காட்டிவிட்டாய், நான் கழிக்கின்றேன். ஆனால் இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறவாத அந்த பிறவி எனக்கு வேண்டும். அப்படியே உன்னை மறவாமல் இருந்தாலும் இந்த கர்மத்தை தீர்க்கக்கூடிய அளவிற்கான ஞானம் கிடைக்கக்கூடிய, ஞானத்தை அருளக்கூடிய குரு அப்பொழுது எனக்கு தேவை அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுங்க. இப்பவுமே குரு தேவை, இந்த பிறவியிலையுமே குரு தேவை. இருந்தாலும் இறைவனிடம் மன்றாடி கேட்கும் பொழுது அதற்கான வாய்ப்பை கொடுப்பார். இன்னொரு பிறவியும் மனித பிறவியை கொடுப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை நிறைய கர்ம பதிவு இருந்தது அப்படின்னா, சீக்கிரமா அந்த கர்மத்தை கழிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பரம்பொருளிடம் வேண்டி விண்ணப்பம் வைத்துக் கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதுதான் சிறந்த தீர்வாக இருக்கும். அப்ப நம்ம மன்றாடி கேட்கின்றோம் அப்படிங்கும் போது இறைவனுடைய கருணை பார்வை நமக்கு இருந்தால் அடுத்த பிறவியிலும் இப்பொழுது நம் மனம் எப்படி இயங்குகிறதோ, இந்த கர்மத்தை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று மனம் எப்படி இயங்குகிறதோ அதே போல் ஒரு பிறப்பை கொடுப்பாரெனில் மீண்டும் மீண்டும் கர்மத்தை செய்யாமல் பழைய கர்மாக்களை கழித்துக் கொண்டே போகலாம். ஆனால் பிறப்பு எடுத்து விட்டோம், பழைய கர்மத்தை அனுபவிக்கின்றோம். அனுபவிக்கும் போது ஒரு சில செயல்கள் செய்வதனால் புதிதாக ஒரு கர்மா உண்டாகி விடுகிறதே, அதனின் விளைவாக ஒரு கர்மா உண்டாகிறது. அந்த கர்மாவை நான் எங்க கொண்டு போய் சேர்க்க போறேன்? திருப்பி அந்த பெரிய மூட்டையில், அரிசி மூட்டையில கொண்டு போய் நம்ம சேர்க்க போறோம். அப்ப அந்த மூட்டை இன்னும் பெருசாகிக்கிட்டே தான் இருக்க போகுது. ஒருவேளை நான் குண்டால கொடுத்து விட்டோம் இல்லையா, குண்டால எடுத்தோம் இல்லையா, எப்படி அரிசி மூட்டையிலிருந்து ஒரு குண்டால எடுத்து வச்சிருக்கோம். இந்த குண்டால இருக்கிறத எல்லாத்தையும் நான் சமைக்கல, அப்ப மீந்துருது. அந்த குண்டால மீதி அரிசி இருக்கு அப்படின்னா அந்த அரிசி எங்கதான் போகும்? அரிசி மூட்டைக்கு தான் போகும். அப்ப இந்த பிறவியில இறைவன் எதை கொடுத்தாலும் அதை உள்ளவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த குண்டால இருக்க அரிசியாவது நம்ம தீர்ப்போம். முதல்ல நம்ம கொண்டு வந்த கர்மத்தையாவது தீர்த்து விடுவோம். பிறகு இந்த குண்டா உள்ள எதுவுமே இல்லாம போயிடும். பிறகு இன்னொரு பிறவியில அந்த குண்டா நிறைய அரிசி எடுத்து அப்படி படிப்படியா குறைச்சிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப இந்த பிறவியில ஏதாவது கர்மம் செய்வதனால், தெரியாம சில தவறுகள் செய்வதனால், தெரியாமல் சில பாவங்களை செய்வதால் அந்த கர்மமும் பாத்திரத்தை நிறைக்குமே. அந்த பாத்திரம் எங்குதான் போகும்? திரும்பவும் அந்த மூட்டைக்குத்தானே போகும். அந்த பாத்திரத்தில் எதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஞானத்தை பெற வேண்டும். ஞானம் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடுமா? ஞானம் அவ்வளவு எளிதில் கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா நம்ம நிறைய புத்தகங்களை படிக்கிறோம், நிறைய சொற்பொழிவுகளை கேட்கின்றோம். அப்ப அதன் மூலமாக ஏதோ ஒன்றை உணர முற்படுகின்றோம். இதெல்லாம் சாத்தியமாக இருக்குமா அப்படிங்கிறத உணர முற்படுறோம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா ஒரு குருவாகப்பட்டவர் இருந்து வழிகாட்டுகிறார், அல்லது இறைவனே குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் அப்படிங்கும் போதுதான் சரியான பாதை எது அப்படிங்கிறது தெரிய வரும். அதை தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அது ஒரு பக்கம். அப்ப இந்த கர்மத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்றால் வாய்மூடி மௌனியாக இருப்பதே சிறந்தது. அந்த காலத்தில் சித்தர்களும் சரி, ஞானியர்களும் சரி, பேசாமையே இருந்தாங்க. நிறைய சித்தர்களை பாருங்க, மௌனகுரு, மௌனமாக இருந்தார், தேவையில்லாமல் பேச மாட்டார், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேசுறதுனால இந்த உலகத்தில் ஏதாவது மாறுமா? ஒருத்தர் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார், தெருவில் கண்ணா பின்னான்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். நீங்கள் போய் நான் ஞானமடைந்தவன், நான் சிலவற்றை படித்து புரிந்து கொண்டேன், அதன் வாயிலாக பார்த்தா இப்படி பேசுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் உண்டாக போறதில்லை, இப்படி சண்டை போடுறதுனால கர்மம் அதிகமாகும், அந்த கர்மம் அதிகமாகறதுனால நான் இன்னொரு பிறப்பு நீங்க எடுக்க போறீங்க, அது இன்னும் கொடுமையானது, இப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்க போகுது? ஒன்றும் நடக்காது. கோபத்தின் உச்சியிலே இருக்கின்றார் அப்படின்னா இன்னும் வெறுப்பு தான் அந்த இடத்துல அதிகமாகும். அப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யறதுனால அங்க ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல பேசலாம். ஒரு இடம் உச்சகட்டமா போயிட்டு இருக்கு, நம்ம கையை மீறி போயிடுச்சு அப்படிங்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் அந்த இடத்துல இருக்க நிகழ்வுகளை மாற்ற முடியாதுன்னா
வாய் மூடி மௌனியாக இருப்பதே சிறந்தது. இன்னும் சொல்லப்போனால் எந்த இடத்துலையும் பேசாமல் மௌனமாக இருப்பதே சிறந்தது.